12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கான தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் வரும் 9ஆம் தேதி வழங்கப்படும் என தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் கல்லூரிகளில் விண்ணப்பிக்க வசதியாக 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கான தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் வரும் 9ஆம் தேதி வழங்கப்படும் என தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. அந்தந்த பள்ளிகளில் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை மாணாக்கர்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் மறுமதிப்பீடு மற்றும் மறுகூட்டல் நாளை முதல் தொடங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனடி தேர்வுகள் குறித்த அறிவிப்பு நாளை வெளியிடப்படும் என்றும் தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதிய ஒரே ஒரு திருநங்கை 283 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார். சென்னை லேடி வெலிங்டன் பள்ளியில் பயின்ற நிவேதா என்கிற திருநங்கை 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதினார். இந்நிலையில் அவர் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 283 மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார். திருநங்கை நிவேதா தமிழில் 56 மதிப்பெண்களும் ஆங்கிலத்தில் 44 மதிப்பெண்களும் பெற்றுள்ளார். இயற்பியலில் 45 மதிப்பெண்களும் வேதியியல் 46 தாவரவியலில் மற்றும் உயிரியல் பாடங்களில் தலா 46 மதிப்பெண்களும் பெற்று அவர் தேர்ச்சி பெற்றுள்ளார். நீட் தேர்வு எழுதியுள்ளதாகவும் அதில் தேர்ச்சி பெற்று மருத்துவராக வேண்டும் என்பதே தனது கனவு எனவும் திருநங்கை நிவேதா தெரிவித்துள்ளார். திருநங்கை எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்புறம் இவ்வளோ ஆண் இவ்வளோ பெண், நான் ஒரே ஒரு திருநங்கை எழுதியிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு மொத்த காரணமே எங்கள் 2 அம்மாங்க தான். சாம்பவி அம்மாவும் அனுஸ்ரீ அம்மாவும் தான் காரணம், மொத்த காரணம். நீட் எழுதியிருக்கேன், அதில் பாஸ் பண்ணிட்டு தான் அப்படியே MBBS பண்ணிவிடு அப்படி கிடச்சிடும்.